சூப்பரான இறால் கிரேவி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஒரே மாதிரி செய்யாம இது வந்து சூப்பரா இருக்கும். இந்த கிரேவியோட சாதம் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இது எங்க இருந்து நம்ம செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல இருந்து தான் செய்யறோம். இது எதுக்குன்னா சும்மா இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. சரி எனக்கு இது செஞ்சு கொடுன்னதுனால சரி இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது இங்கே ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்ட்டு இங்க இருந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப அம்மா வீட்டு கிச்சன்ல இருந்து எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். கடலை எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமா கடுகு சேர்த்துக்குவோம், கொஞ்சமா உளுந்தம்பருப்பு, சோம்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இதுல வந்து ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம். பாருங்க, இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். பாருங்க, இதுல ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்குவோம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 போட்டுட்டு மீதி கொஞ்சம் கட் பண்ண பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்து எல்லாமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்க, இதுலயே ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய், கொஞ்சமா கொத்தமல்லி இலை, முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு 2ஆ உடைச்சது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் எல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதுல ஒரே ஒரு சின்ன தக்காளியா எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கியாச்சு வெங்காயத்தை. இப்போ இந்த இறாவை எடுத்து இதுல சேர்த்துடலாம். இதுலயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் சேர்க்கலாம், ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியா. பாருங்க, இந்த நடுவில் பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லயே இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, இந்த சூட்லயே இருக்கட்டும். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்குறதுக்குள்ளேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த மசாலாவையும் அரைச்சு வந்துடலாம். பாருங்க, இப்ப மசாலா அரைச்சாச்சு. இந்த மசாலாவை இதுல ஊற்றிடலாம். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ மிக்சியில வந்து இந்த மசாலா ஊற்றி இருக்கு இல்லையா, இதுலயே கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை ஊற்றிக்கலாம். இதுக்கு மேல தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த இறால் எல்லாமே சேர்ந்து வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்க, இந்த இறால் வறுவலுக்கு இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். ஹை ஃப்ளேம்ல ஒரு 3 நிமிஷம் வைக்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, கிரேவி வந்து நல்லா திக் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை ஸ்லோ ஃப்ளேம்லயே அப்படியே வச்சிருவோம். ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சிருவோம். லேசா ஓபன் பண்ணி இருக்கட்டும். பாருங்க, சூப்பரா நல்ல இறால் வறுவல் வந்து நல்ல ஜம்முன்னு ரெடி ஆச்சுக்கோங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பரா வந்துருச்சு. இப்போ இதுல கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷா இருக்க கருவேப்பிலையும் போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இறால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, சும்மா அட்டகாசமா இருக்கும். சூப்பரான இறால் கிரேவி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஒரே மாதிரி செய்யாம இது வந்து சூப்பரா இருக்கும். இந்த கிரேவியோட சாதம் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த இறால் கிரேவியை
ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.